அதனால நான் வந்து விஜய்க்கு எதிரியெல்லாம் கிடையாது. மேபி அவர் வந்து நல்லா பண்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஸோ அவங்கவுங்க மனசுல இளைஞர்கள் மைண்ட்ல ஒன்று தனித்தனியா ஓடுது. ஒரு மைண்ட்ல ஒரு ஃபிக்ஸ் ஆயிட்டாங்கன்னா அப்படியே நார்மலி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. ரொம்ப விரும்பிடுவாங்க வேலை பார்க்கறது. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஓட்டையும் வந்து போட்டுருவாங்க. பட் இந்த இந்த டைம்ல வந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு நடிகருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு வந்து அவ்வளோ பெரிய நம்பிக்கை இல்லை. கொஞ்சம் கேரள மக்கள் மாதிரி நம்ம மக்கள் வந்து மாறிக்கிட்டு வர்றாங்க. நிறைய அந்த மாற்றங்கள் வந்து நிறைய இருக்கு. அதனால சட்டுன்னு வந்து அந்த காலத்துல எம்ஜிஆர் வந்த மாதிரி டக்குனு இவர் வந்துருவாரு அப்படின்ற உங்க கேள்வி வந்து அதுக்கு பதில் வந்து வராதுன்றது தான் என்னுடைய. சரிங்க சார். அப்படி பின்னணியில இல்ல அப்படின்னா, பொது மனிதர்கள் யாரும் பெரிதா வர முடியறது இல்லையே. உதாரணத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள சார்ந்த நெறைய தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்கள மாரி ஆட்கள்லாம் மக்கள் அங்கீகரிக்கிறது இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் தானே சார்? ஆமா, நீங்க வந்து ஒரு ஒரு சமூக சேவகர் வராரு ஒரு ஏரியாவுக்கு அப்படின்ன உடனே எல்லாம் சொல்றாங்க சமூக சேவகர் வராரு இந்த ஏரியால, இவர் வந்து இவ்வளவு சேவைகள்லாம் செஞ்சிருக்கிறாரு, இவர் ரொம்ப ரொம்ப நல்லவர் அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா 4 பேர் கூட வரமாட்டான் நம்ம ஊர்ல.